வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஏற்றுமதி பொருளை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லாத பெரிய அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது அவகாடோ ஆயில். அவகாடோ ஃப்ரூட்டை பற்றி நாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை எந்தெந்த நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். உள்நாட்டில் அது ஊட்டி பகுதிகளில், குறிப்பாக குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி மற்றும் கூடலூர் பகுதிகளில் அதிகமாக விளையுது. விலை ரொம்ப மலிவாங்க கிடைக்கும். பட் ஆனால் அது கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா, தரைப்பகுதிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனோட விலை பல மடங்கு ஏறுது. இதை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த அவகாடோவிலேருந்து அவகாடோ ஆயில் தயாரித்து நாம் ஏற்றுமதி பண்ணலாம். இந்த அவகாடோ ஆயில் எங்கே ஏற்றுமதி பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப் யூனியன் மற்றும் கனடா. இங்கே ஃபுட் அண்டு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இது பெரிய அளவில் தேவைப்படுது. அவங்களோட தேவையை ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு உலகத்தில் எந்த நாடுமே அவகாடோ ஆயிலை சப்ளை பண்ணலை. அதனால் அவங்க கொஞ்சம் விலை அதிகமானாலும் அந்த காசு கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. போட்டி அதிகமாக இல்லை. ஸோ அதனால் இதை இந்த அவகாடோ ஆயிலை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாகிருக்கு. இந்த அவகாடோ ஆயிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கன்வென்ஷனல் மெத்தடு, இன்னொன்று ஆர்கானிக் மெத்தடு. உங்களுக்கு பேர்லே இருக்குது. இப்போ ஆர்கானிக்காக அதுவும் யூரோப் யூனியன் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்கானிக்காக அவகாடோவை கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து நாம் ஆயில் தயாரித்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு வைங்க, நாம் சொல்கிறது தான் ரேட்டு. ஸோ பெரிய ப்ராஃபிட் அதில் இருக்குது. ஆனால் கூட அவங்க இப்போ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த அவகாடோவில் பெரிய அளவில் டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக கிடைக்கக்கூடிய அவகாடோலே அவங்க ஆயில் எடுத்து நாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணாலும் வாங்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ் தயாராக இருக்காங்க. ஃபுட் அண்டு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இதை பெரிய அளவில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல நாடுகள்லேருந்து அவகாடோவை இம்போர்ட் பண்ணி உள்நாட்டில் கன்சப்ஷனுக்கு எடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊட்டி பகுதிகளில் கிடைக்கக்கூடிய அவகாடோவையும் இம்போர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அவகாடோவையும் நாம் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி போட்டு அதிலேருந்து ஆயில் தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அவகாடோ ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு. விக்கி ஹவுவில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 3 ways ஆஃப் மேக்கிங் அவகாடோ ஆயில், அதாவது அவகாடோ ஆயில் தயாரிக்கக்கூடிய 3 வழிகள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. 3 தனித்தனி ஆர்டிக்கல். ஸோ அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவகாடோவிலேருந்து அவகாடோ ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பாருங்கள். இந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காஸ்மெட்டிக் அண்டு ஃபுட் இந்த இண்டஸ்ட்ரியை யூரோப் யூனியன்லேயும் கனடாலையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். காம்படிஷன் இல்லாத ஒரு பொருளாக இந்த அவகாடோ ஆயில் இருக்குது.